இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பாடல் வெளியீட்டு விழாவிற்கும் ட்ரெய்லர் முன்னேற்ற விழாவுக்கும் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திருச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கில் நுழையும் பொழுதே RH அசோக் உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. எங்களது தயாரிப்பாளர் சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர் அவர்கள். அப்படிப்பட்டவர் கேமராவில் புகுந்து விளையாடி இருக்கிறார். உண்மையிலேயே கண்ணுக்கு குளிர்ச்சியாக, இதமாக, பதமாக, நேர்த்தியாக, அருமையான ஃப்ரேமில் அழகாக அவருடைய சுந்தர கலவையை, வண்ண கலவையை தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. பாடல்கள்லாம் பொன்மையிலே உண்மையிலேயே பட்டி தொட்டியெல்லாம் கேட்பவர் மனதை மயக்கக்கூடிய ஒரு பாடல். பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாருக்கும் அதை படமாக்கிய தம்பி அசோக் அவர்களுக்கும் இயக்கிய சரவணன் அவர்களுக்கும் பெருவாரியான பொருட்செலவில் செலவு செய்த தயாரிப்பாளருக்கும் என் ஆத்மார்த்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அளவுக்கு இந்த படம் வசூலை வாரி குவிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தின் நாயகன் எதிர்காலத்தில் சிறந்த நடிப்பு கலையில் சிறப்பான ஒரு இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு முக வசீகரம் இருக்கிறது. அவருக்கும் வரவேற்பை நல்குகின்றேன். விசேரையா கதிரேசன் அவர்களும் வயசாயிருச்சு இல்லைண்ணா, மற்றும் பத்திரிகையாளரும் போட்டோகிராஃபர்ஸும் மற்றும் வாழ்த்த வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மிஸ் பண்ணிட்டா அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஒரு நல்ல எல்லாரும் பேசுகிற ஒரு வேர்டு, நல்ல ஒரு டைட்டில். இது தஞ்சை சரவணன் எங்கள் தயாரிப்பாளர் ஒரு ஆளாக இருந்து இன்னைக்கு ஒரு இத்தனை பொறுப்பு எடுத்து பண்ணுறாருன்னா நிச்சயமாக பெரிய மேட்ரு தான். இன்னைக்கு விழா நாயகனுங்கிறது இசையமைப்பாளர் தான். இன்னைக்கு அவர் தான் விழா நாயகன். அது பாடல்கள் பார்க்கும்போது தெரியுது, நிச்சயமாக அவங்க உழைப்பு தெரியுது. அதை நம்ம பேசும்போதே எனக்கு தெரிஞ்சு, நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து தான் இந்த லெவலுக்கு வந்தேன். ஒரு மேனேஜர் முதற்கொண்டு குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா அவரோட நல்ல மனசுக்காகவே இந்த படம் ஓடணும். அதுபோல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க தெரியுது. அதுபோல் மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்த RH அசோகோட ஒளிப்பதிவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் நல்ல சிறப்பான ஒரு ஒளிப்பதிவாளர். இதில் தஞ்சை சரவணன் மிக சிறந்த டெக்னீஷியனாக எல்லாரையும் கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அதனால் இவர் எடிட்டர் ஜெய்சங்கர் ஆகட்டும் எல்லாருமே கரெக்டான அளவில் போட்டிருக்காரு. அதனால் நிச்சயமாக அந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக தயாரிப்பால் நல்ல பேரும் புகழும் வாங்கணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.